ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மொழியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். யாழி கிட்ட உனக்கு ஒண்ணு குடுக்கறதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு மோயாவ் சொன்னால. அந்த பாக்ஸ்குள்ள இருந்து பார்த்தா இந்த பேப்பர் இருக்குல்ல, நீ எனக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்த பேப்பர். ஜெயில நீ மட்டும் எனக்கு அந்த ஸ்வீட்டை கொடுக்காம இருந்திருந்தா நான் அப்பவே இறந்து போயிருப்பேன். அதுல இருக்க ஸ்வீட் எல்லாம் நான் சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன். ஆனா அந்த பேப்பரை எனக்கு தூக்கி போட மனசு இல்லாம என் கூடவே இத்தனை வருஷமா அதை வச்சிருக்கேன். ஆனா இதுக்கும் மேல இந்த பேப்பர் என் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த இடத்துலயே பத்த வச்சுட்டு போயிடுறான் மோயாவ். அது பாட்டி கிளம்பி மறுபடியும் பக்கத்துல இருக்க ரூம்ல போய் உட்காந்துட்டு இருக்கான். உன் கடன் முடிஞ்சுது, இதுக்கும் மேல நீ அந்த கடமைக்காக என் கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கல்யாண வாழ்க்கையவே ஏதோ கடனை திருப்பி கொடுக்கற ஒரு விஷயம் மாதிரி மாத்திட்டு தனியா போய் உட்காந்துட்டு ஏதோ எழுத ஆரம்பிக்கிறான். யாழிக்கு நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்கு. ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நெஞ்சு புடிச்சிட்டு என்னால முடியலன்னு புலம்பிட்டு இருக்கா. இதுல மோயாவ் டிவோர்ஸ் லெட்டர் எழுதிட்டு இருக்கான். எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆச்சு, ஆனா இதுக்கும் மேல இந்த கல்யாண வாழ்க்கையை தொடர விருப்பம் இல்லாம நானும் அவளும் பிரியறதுக்கு முடிவு எடுத்திருக்கோம். அவளோட சொத்து மட்டும் இல்லாம என்னோட சொத்தையும் அவளுக்கே நான் எழுதி வைக்கிறேன். அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இதுக்கும் மேல அவ ஹாப்பியா வாழ்ந்துக்கட்டும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் லெட்டர் எழுதி அழுதுட்டே மோயாவதுல கையெழுத்தும் போட்டுடுறான். யாழி தனியா உட்காந்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி அவளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. கரெக்டா அப்பன்னு பார்த்தா யாழியோட சின்ன வயசு உருவம் அவ பக்கத்துல வர மாதிரி இருக்கு. யாழி பாக்குறா, நான் பைத்தியம்னு நினைக்கிறேன். பைத்தியமா இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களோட சின்ன வயசு உருவதானா கண்ணுக்கு தெரியும், எனக்கே அது தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. யாழி நீ ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க? அதான் நான் உன்னை பார்க்க வந்தேன்னு குட்டி யாழி சொல்லிட்டு இருக்கா. இல்ல என் கூட சிங்கி வேற இல்ல, அவ ஊருக்கு போயிட்டா. அவருதான் என்ன ஊருக்கு அனுப்ப சொன்னாரு, ஆனா வந்துட்டு இப்ப என் கூட அவர் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. சிங்கி எங்க வந்துடுறா. அக்கா நானும் வந்துட்டேன், கவலைப்படாதீங்க, நீங்க என்ன மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அதான் வந்துட்டேன்னு சொல்ல. ஷூ மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தரை எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பாள்ல, சண்டை போடுவாருன்னு, அவரும் அங்க வராரு. யாழி உனக்கா நானும் வந்துட்டேமான்னு 3 பேரும் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு முகம் இவ்வளவு சோகமா தெரியுதேன்னு கேட்க யாழி கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில விடியுது. மோயாவுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதிட்டு அந்த டேபிள்ல வச்சுட்டு யாழி வெளியே கிளம்புறா. வேலைக்கார பொண்ணு வரா, சாப்பாடு எடுத்துட்டு வரவா அப்படின்னு. இல்ல நீ கிளம்பு அப்படின்னு யாழி அந்த பொண்ணை அமுச்சு விட்டுட்டு நேரா போயிட்டே இருக்கா. யாழி வெளியே போகும்போது அந்த இடத்துக்கு சித்தி எங்க போறீங்கன்னு கேட்டு குட்டி வரான். ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும், புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு யாழி மறுபடியும் வீட்டை விட்டு யாருமே கூட இல்லாம வெளியே போயிட்டு இருக்கா. மோயாவ் கிட்ட அசிஸ்டன்ட் வரான். மேடம் வெளியே போயிட்டாங்க, லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த லெட்டரை கூட மோயாவ படிக்காம தான் ஓரமா வச்சிடுறான். இன்னொரு பக்கம் யாழி வண்டியில போகும்போது போற வழியிலே மேனேஜர் அங்கிள் இருக்காருல, அவரை பாக்குறா. அவர்கிட்ட போய் பேசிட்டு வரியாமான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஷூ மாஸ்டர் கேக்குற மாதிரி இருக்கு. இல்ல மாஸ்டர், அவர் பாட்டுக்கு இங்கே இருக்கட்டும், என் கையில தான் அந்த பெல் இருக்குல்ல, நம்ம மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து லீஷன் மலைக்கு போலான்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே நாங்களும் பயங்கரமா லீஷன் மலையை மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வண்டி எடுங்க போலாம் அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம கு மாஸ்டர் அப்புறம் மத்த எல்லா ஸ்டாஃப்மே ஆபீஸ்ல ரெடியா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ராஜா உத்தரவு ஒண்ணு வருது. எல்லாரையும் கூப்பிட்டு வேகமா அந்த ராஜ உத்தரவை மோயாவ படிக்க வைக்கிறான். அதுல அவங்க எல்லாரும் நல்ல வேலை பார்த்திருக்காங்கிறதால நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் அப்புறமா போனஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா நிறைய கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஹாப்பி ஆயிடுறாங்க. வாழ்த்துக்கள்னு மாறி மாறி ஒருத்தங்க வாழ்த்திட்டு இருக்காங்க. மோயாவ் கடுப்பாயிடுறான். போதும் வாயை மூடுங்க, போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறான். மோயாவா இதுன்னு அவங்களே ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. மோயாவ் அன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே கு மாஸ்டர் பாக்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அதுக்கும் மேல பயங்கர சோகமா அழுதுட்டே உட்காந்துருக்கான். கு மாஸ்டர் எப்பவுமே தைரியமா இருப்பாரு. அவரே மோயாவ் கிட்ட வரதுக்கு பயந்துட்டே உள்ள வராரு. எல்லாரும் பார்ட்டிக்கு போறாங்கப்பா, ப்ரமோஷன் கிடைச்சிருக்குதால நீயும் கூட வரியா, உன்னை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வாக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்ல, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு மோயாவ் சொல்றான். நம்ம வீட்டுக்கு போலாமா, அவங்க கூட எல்லாம் வேணாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இருக்கான். இல்ல போலாம் வா, வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு மோயாவ் அங்க இருந்து கிளம்பி அப்படியே சோகமா அழுதுட்டே கிளம்பி போயிடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் குடிச்சிட்டே இருக்க மோயாவ் கூட எல்லாம் சேர்ந்து பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறான். சுயநினைவே தப்புற அளவுக்கு அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டே இருக்கான். மறுபடியும் அவனை மோயாவ பத்திரமா கூட்டு வந்து வீட்டுல கூட்டு வந்து போட்டுட்டு இருக்கான் அசிஸ்டன்ட். போய் நான் உங்களுக்கு முகம் கழுவுறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ வெளியே போன்னு மோயாவ் கத்துறான். அசிஸ்டன்ட்டும் ஒண்ணும் பண்ண முடியாம வெளியே போயிடுறான். மோயாவ் யாழி எங்க போனன்னு சொல்லிட்டு மறுபடியும் யாழி பேரையே கூட்டு பேசிட்டு இருக்கான். யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் அவ பேசினது இது எல்லாமே கடமைக்காக ஒண்ணு பேசின மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அந்த போதையிலயும் அவனுக்கு தெரியுது. யாழி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அவளுக்கும் அதை பத்திரமா எடுத்துட்டு கீழே விழுந்துருச்சு, தூசி ஆயிடுச்சு, இரியாளி தொடச்சு தரேன் அப்படின்னு அதை தொடச்சிட்டே குழந்தை மாதிரி கட்டி பிடிச்சிட்டு மோயாவ் யாழியோட ரூம்க்கு ஓடுறான். ரூம் காலியா இருக்கு. யாழி எங்க போன, ஒளிஞ்சிருக்கியா, வாத்து கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் யாழி, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ரோஸ்ட் பண்ணிருக்காங்க, வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல உனக்கு 2 டப்பா நிறைய மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன், உன் பவுல்ல போட்டு வைக்கவா அப்படின்னு அங்க டோரை ஓபன் பண்றான்.
ஒரு பெட்டி நிறைய பவுல்ஸா இருக்கு, நிறைய ஜார் எல்லாம் இருக்கு. எல்லா ஜாருமே காலியா இருக்கு. என்ன காலியா இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு ஜார்ல மட்டும்தான் 2 கேண்டி இருக்கு. அதுல வாங்கிட்டு வந்த எல்லா கேண்டியையும் போட்டு வச்சுட்டு எப்பயாவது வெளியே வா, சேர்ந்து சாப்பிடலாம், ஒளிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு மோயாவ அப்படியே மயங்கி விழுந்து அங்கே தூங்கி போயிடுறான். அடுத்த நாள் காலையே ஆகுது. வேலைக்கார பொண்ணு வரா. மோயாவ என்னாச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. மோயாவ பாத்துட்டு இருக்கான். இல்ல ஒன்னும் ஆகலன்னு சொல்லும் போதே அவன் காலு கிட்ட இந்த சூட்கேஸ் எடுத்து ஜார்லாம் எடுத்தான்ல, அதுல 2 லெட்டர்லாம் விழுந்திருக்கும் போல. யாழி லீஷன் மலைக்கு எழுதுன லெட்டர் இது எதுக்கு இங்க இருக்கு? என் கண்ணு முன்னாடிதான் யாழி எழுதுனா, அது மேல கூட நான் சூப்ப கூட கொட்டிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கோவப்பட்டா. அந்த லெட்டர் ஆச்சு இதுன்னு யோசிச்சுட்டு வேலைக்கார பொண்ண அங்கிருந்து வெளியே போ அப்படின்னு சொல்றான். லெட்டரை வெளியே எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். நான் நல்லா இருக்கேன், இங்க மோயாவும் நல்லா இருக்காரு, நான் இங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, நான் கேண்டி எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ண கேண்டி ஜார்லாம் அங்க உள்ளேயே இருக்கு. அதையும் அனுப்பல, லெட்டரையும் அனுப்பல. தாத்தா நல்லா இருக்கீங்களா, எல்லாம் ஓகே தானே, உங்களுக்கு உடம்புலாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்டு அடுத்த லெட்டர் இருக்கு. இப்படி ஒவ்வொரு லெட்டரும் ஒரு சீனியருக்கு எழுதியிருக்கா, ஒரு டாப் ஸ்டூடெண்ட்டுக்கு எழுதியிருக்கா, அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் எழுதி வச்சிட்டு இருக்கா. ஆனா எந்த லெட்டருமே போஸ்ட் பண்ணவே இல்ல. மோயா நேரா மேனேஜர் அங்கிள் கிட்ட வரான். யாழியோட சீனியர் ஒருத்தர் சிட்டிக்குள்ள இருக்காருல, அவர் எங்க இருக்காருன்னு கேக்குறான். அவரும் அந்த இடத்து பேரை சொல்லிடுறாரு. அந்த கிளப்ல தானே இருப்பாரு நம்ம பாடி கார்டு. அங்க மோயா ஓடி வந்துடுறான். என்கிட்ட ஒண்ணு சொல்லுங்க, யாழி இத்தனை லெட்டர் எழுதியிருக்கா, ஆனா எந்த லெட்டருமே அனுப்பவே இல்ல, என்னாச்சு, ஏன் அனுப்பல, மலையில இருக்கவங்க சொந்தக்காரங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா இல்லையான்னு கேட்க, யாழிக்கு ஒண்ணும் ஆகல, அவன் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சீனியர் கேக்குறாரு. அது அப்படின்னு மோயாவை பாக்குறான். யாழிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாடி கார்டு கேட்க, அவங்க போயிட்டா அப்படின்னு சொன்னதும் பாடி கார்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அவ தானா போக மாட்டா, உன்னை விட்டு துரத்தி விட்டுட்டியான்னு கேட்டுட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல தெரியுமா, லீஷன் மலைக்கு அவ திரும்பி போயிட்டாளா, அவ போயிருக்கவே கூடாது, பாவம் அவ, உன் காலை சரி பண்றதுக்கு, உன் குடும்பத்து பேரை மறுபடியும் காப்பாத்துறதுக்கு, உன் அண்ணிய வழிக்கு கொண்டு வரதுக்கு, குட்டிய சரி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா. இது எல்லாமே ஒரு பாசம் இல்லாமலா பண்ணிருப்பா நீ நினைச்ச? அவளை மட்டும் நீ அங்க தனியா போக விட்டு பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப அந்த மலையில யாரும் இல்ல, அவ மட்டும்தான் இருக்கான்னு சொல்ல, அவ மட்டும்தான் இருக்காளா, ஆனா மலையில இருந்த மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு மோயா கேக்குறான். உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுதுன்னா சிங்கிய பத்தி ஆல்ரெடி தெரியும்ல அப்படின்னு கேட்க, மோயா பாக்குறான். சிங்கி, ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கி எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோ மலையில இருக்கிறவங்களும் அதே மாதிரிதான். இதுக்கும் மேல அவ எப்படியோ போயிட்டு போறான்னு நீ கண்டுக்காம போயிடுன்னு சொல்லிட்டு பாடி கார்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறான். மோயா பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். அப்படியே சோகமா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்படியே 2-3 நாள் வீட்டை விட்டு வெளியே போகாம உள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான், அழுதுட்டே இருக்கான். அடுத்த நாள் நேரா அங்க அசிஸ்டன்ட் உள்ள வரான். பாஸ், நீங்க ரொம்ப நாளா அடைஞ்சே கிடக்குறீங்கன்னு உள்ள வந்து பாத்துட்டு மோயாவை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஏன்னாச்சு நமக்கு காட்டல. மோயாவ் நேரா அவங்க அண்ணி கிட்ட போயிடுறான். அண்ணி அதுக்கும் மேல அவனை பார்த்துட்டு, மோயாவ் நீயான்னு கேக்குறாங்க. பார்த்தா தலையெல்லாம் நிறைய நரைச்ச முடி வந்துருச்சு. என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு அண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இல்ல நீ, நான் கொஞ்ச நாளைக்கு வெளியே போக வேண்டிய வேலை வரும், அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு லீஷன் மலைக்கு போறேன்னு சொல்ல, அவளை மறுபடியும் கூப்பிட போறியா, சரி கூட்டு வந்துரு, கூட்டு வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம், நீ சின்ன பையன்பா, வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. நான் ராஜாட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு மோயாவ் நேரா ராஜாட்ட போறான். என்ன ஆச்சு உங்களுக்கு, கொஞ்ச நாள் தான் உங்களை பாக்கல, அதுக்குள்ள வெள்ள முடி எப்படி வந்ததுன்னு ராஜாவே கேக்குறாரு. அது என் குடும்பத்துக்கே இருக்க ஒரு விஷயம் தான் ராஜா, இத பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா எனக்கு வேலையினால கொஞ்ச நாள் பார்க்க முடியாது. டெம்பரவரியா கு மாஸ்டர் எல்லா பொறுப்பையும் பாத்துக்குவாரு. ஆனா நான் போனா எப்ப வருவேன்னு தெரியாதனால என்ன வேலையில இருந்து தூக்கிட்டு அந்த இடத்துக்கு ஒரு நல்ல ஆளையா போகணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு மோயாவ் சொல்றான். என் ஒய்ஃப்க்கும் எனக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு, அதனால அவ மலைக்கு போயிட்டா, அந்த மலைக்கு நான் போகணும். சோ மலைக்கு அவ ஈஸியா போலாம், அதோட சொந்தக்காரிங்கிறதால எனக்கு போறதுக்கு அனுமதி வேணும், ப்ளீஸ் அந்த அனுமதி கொடுங்கன்னு கேட்க, ராஜா நேரா ராஜமாதா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, இப்ப நாடு ஏற்கனவே சரியான நிலைமையில இல்ல, எப்போ போர் வருமோங்கிற ஒரு பதட்டம் இருக்கு, முயாங் மினிஸ்டர் வேற இப்போ பெரிய துரோகம் பண்ணிட்டு இறந்து போயிருக்காரு, இந்த நேரத்துல இவர் நம்மளை விட்டு கிளம்புறது எனக்கு ஏதோ சரியா படல ராஜமாதா, ஒருவேளை ப்ராப்ளம்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக மோயாவ் இப்படி பண்ணுவாரோ அப்படின்னு ராஜா கேட்டுட்டு இருக்கான். ராஜமாதா பாக்குறாங்க, எனக்கு தெரிஞ்ச மோயாவ் அந்த மாதிரி ஆள் கிடையாது, சரி பரவாயில்ல, நான் என்னோட அசிஸ்டன்ட்டையும் அவன் கூட கொஞ்சம் பேரையும் மோயாவ் கூட சேர்த்து அனுப்பி வைக்கிறேன், லீஷன் மலையில இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு வரதுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு ராஜமாதா சொல்லிடுறாங்க. அதே மாதிரி மோயாவும் அவன் அசிஸ்டன்ட்டும் கிளம்பும் போது ராஜமாதாவோட அசிஸ்டன்ட் ஒரு கூட்டமே போயிட்டு இருக்காங்க. என்னையா சாப்பாடுது, டிராவல்ல சாப்பாடு கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் போற வழியில நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். வேற எங்கேயாவது நல்லா சாப்பிடலாமான்னு அவன் கேக்குறான். அதெல்லாம் இல்ல, போதும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல, வண்டி எடுங்க, இல்லனா நான் முன்னாடியே போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மோயா ஒரு இடத்துல தூங்குறதுக்கு கூட ரெஸ்ட் எடுக்காம நேரா வண்டி எடுத்து அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கான். வேற வழியே இல்லாம ராஜமாதாவோட அசிஸ்டன்ட்ஸும் கிளம்பி போறாங்க. லீஷன் மலையோட அடியில பாதுகாவலர்கள் இருக்காங்க. ராஜமாதாவோட அசிஸ்டன்ட் அங்க போயிட்டு, ராஜமாதாவோட டோக்கனோட வந்திருக்கேன், எங்களை உள்ள விடணும்னு சொல்ல, பல வருஷமா யாரையும் நாங்க உள்ள விடவே இல்ல,
இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தர் போகணும்னு சொல்றீங்க. சரி ஓகே, வேற யாரெல்லாம் போறீங்கன்னு நம்பர்லாம் எழுதி வாங்கிட்டு எல்லார்கிட்டயும் டோக்கன் இருக்கான்னு பாத்துட்டு அப்புறமா தான் உள்ள அனுப்புறாங்க. போகும்போதே ஒரே காக்காவா பறந்துட்டு இருக்கு. இந்த அசிஸ்டன்ட்ங்களால எல்லாம் உள்ளேயே வர முடியல. என்னது இது, மனுஷ நடமாட்டம் இருக்க மாதிரியா இருக்குன்னு கேட்டுட்டு நேரா உள்ள போறாங்க. மலையோட உச்சியில ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு. அதுக்குள்ள மோயாவோட டீம் வெளியே போயிட்டு, இங்க பாருங்க பிரின்ஸ் வந்திருக்காரு பாக்குறதுக்கு, உள்ள கதவை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு மோயாவோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டே இருக்கான். இவங்க ஏறி வந்ததுலயே ரொம்ப டயர்டா இருக்காங்க. மலை அவ்வளவு ஹைட்ல இருந்திருக்கு. ஆனா யாருமே கதவை திறக்கவே இல்ல. மோயாவ் லைட்டா போய் கதவை தொட்டு பாக்குறான். ஃபுல்லா தூசியமா இருக்கு கதவே. உள்ள ஓபன் பண்ணா அப்படியே பல வருஷமா யூஸ் பண்ணாம ஒரே குப்பையும் கூலமா காஞ்சு போன இலை ஒட்டடன்னு சொல்லிட்டு அப்புறம் காக்கா குருவின் மத்த அனிமல்ஸ் எல்லாம் அங்க இருந்துட்டு இருக்கு. அப்படிதான் அந்த இடமே பாலடைஞ்சு போய் கிடக்கு. மோயாவ் ஷாக் ஆகுறான். நேரா கிளம்பி உள்ள போறான். ஒரு இடமா போயிட்டு யாழைய தேட ஆரம்பிக்கிறான். இங்க இல்லன்னு சொல்லிட்டு அங்க கிளாஸ் நடந்த இடம்லாம் கூட தூசி படிஞ்சு பல வருஷமா யூஸ் பண்ணாம பாலடைஞ்சு போய் கிடக்கு. தனித்தனியா பிரிஞ்சு தேடலாம் அப்படின்னு மோயா ஒரு பக்கம், அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் போறான். அப்ப இந்த கூட இருக்காங்கல்ல இந்த ராஜமாதா ஆளுங்க, நம்ம மோயா எங்கிட்டு போறானோ அந்த பக்கமாவே தான் போகணும்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க ஒரு இடத்துக்கு போனா ஒரு ரூம் வாசல்ல யாழி கொண்டு வந்து அந்த மணி இருக்குல்ல அது இருந்துட்டு இருக்கு. அப்ப யாழி இந்த பக்கம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மோயாவை பின்னாடியே போயிட்டு இருக்கான். சுத்தி முத்தி பாத்துட்டே இருக்கான். ஒரு இடம் தான் அந்த இடத்துல கொஞ்சம் கிளீனா இருக்கு. இங்கதான் யாழி இருப்பா அப்படின்னு மோயாவை மறுபடியும் தேடிட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் ஓடி வரான். யாழி மேடம் இந்த ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம மோயா வந்து ரூம்குள்ள போக அசிஸ்டன்ட் ராஜமாதாவோட ஆளுங்களெல்லாம் உள்ள வராம தடுத்து நிறுத்துறான். கதவை லாக் பண்ணி விட்டுறான். மோயா அவங்க போயிட்டு யாழின்னு கூப்பிட யாழி பார்த்தா தன்னந்தனியா அந்த மலையில உட்காந்துட்டு புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கா. மோயாவுக்கு அப்படியே கண்ணுல கண்ணீரே வந்துருச்சு அவளை பார்த்ததும். யாழி நேரா அவனை திரும்பி பாக்குறா. மோயாவான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு தலையில கை வச்சு, ஏன் இவ்வளவு வெள்ள மூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மோயாவால சோகம் தாங்கவே முடியல. வேகமா அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். என்ன மன்னிச்சிரு, பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கான். அப்புறமா யாழியும் மோயாவும் வெளியே வராங்க. வெளியே வந்து இந்த ராஜமாதாவோட அசிஸ்டன்ட் யாழி கிட்ட, ஏமா எங்கம்மா மத்தவங்க எல்லாம் போனாங்க அப்படின்னு கேட்க, இங்க அரிசி ரொம்ப பற்றாக்குறையா இருக்குன்னு எங்களோட தாத்தா அப்புறம் மத்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து பின்னாடி வயல் இருக்கு, அந்த வயலுக்கு அறுவடை பண்ற டைம்காக கிளம்பி போயிருக்காங்க. சூரியன் மறைற நேரம் இருக்குல்ல அப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நிஜமாவாமா? இங்க பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி இருக்கேன்னு அவர் கேக்குறாரு. இல்ல வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. சாப்பிட ஏதாவது இருக்கான்னு அவர் கேக்குறாரு. கிச்சன் அங்க இருக்கு, நீங்களே போய் செஞ்சு சாப்பிட்டுக்கிறீங்களா, ஆள் வேற யாரும் இல்லன்னு யாழி சொல்றா. சரின்னு ராஜமாதா ஆளுங்க எல்லாம் கிச்சனுக்குள்ள போறாங்க. கிச்சன் அதுக்கும் மேல யாருமே யூஸ் பண்ணாம அங்க இருந்த காய்கறி எல்லாம் காஞ்சு வறண்டு அப்படியே காத்தோட காத்தா கரையிற மாதிரி இருக்கு. அரிசி எல்லாம் புழு வச்சு ரொம்ப மோசமான நிலைமையில கிச்சனே நாரி போயிருக்கு. மசாலான்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல, அந்த கிச்சனே காலியா இருக்கு. நாங்க தேடி பாத்துட்டோம், எங்கேயும் ஆளுங்களும் இல்ல, யாரும் கிடைக்கலன்னு அசிஸ்டன்ட் சொல்ல ராஜமாதாவோட அசிஸ்டன்ட் பாக்குறான். சரி பின்னாடி வயல் இருக்காமே என்னன்னு போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். யாழி நேரா போறா. பெட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மோயாவை அங்க உட்கார வைக்கிறா. தோ வந்துட்டேன்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. இடமே பாலடைஞ்சு போய் கிடக்கு. பெட்ஷீட் எல்லாம் ஓட்டையா விழுந்து சும்மா ஒட்டு போட்டு வச்சு தச்சு வச்சிட்டு இருக்கா யாழி. கட்டில் காலெல்லாம் உடஞ்சு போய் கிடக்கு. கல் எடுத்து வச்சு கட்டிலுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கா. அவளை பாக்குறதுக்கு வேகமா ஓடி வரா மறுபடியும் யாழி. நீ காலதான் பறிச்ச ஆப்பிள் குட்டியா தான் இருக்கு, ஆனா சாப்பிடுங்கன்னு சொல்ல யாழி இங்க எவ்வளவு கஷ்டப்படுற அப்ப திரும்பி வந்து இங்க இருந்து வரதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாமே மோயாவுக்கு தெரியுது. அவன் பாட்டுக்கு அழ ஆரம்பிக்கிறான். ஏன் உங்க முடி வெள்ளையா மாறுச்சுன்னு கேட்க, யாழி நீ என்னை விட்டு போயிட்டல, என்னால சத்தியமா இருக்கவே முடியல, யாரோ பண்ண தப்புக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த கோவத்தை நான் உங்ககிட்ட காட்டியிருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதனாலே அவங்க முடி இப்படி ஆயிடுச்சு, இதுக்காகவா இவ்வளவு சோகமா இருக்கீங்கன்ட்டு யாழி வேகமா மோயாவை ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. மறுபடியும் ராஜமாதாவோட அசிஸ்டன்ட், நாங்க தேடி பாத்துட்டோம், நீ வயலும் இல்ல ஒண்ணும் இல்ல, என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க, யாருமே இங்க இல்லையேன்னு கேட்க, என்ன சொல்றீங்க, யாருமே இல்லன்னு எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாழி கேட்டுட்டு இருக்கா. இல்லையே நான் வேணா கூட்டு போறேன் அப்படின்னு. இங்க பாருங்களேன், நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயல்வெளிக்கு கூட்டு போறா. அங்க வயலே இல்ல, வெறும் காடா மண்டி கிடக்கு. பாத்தியா எங்கம்மா இருக்கு வயல்வெளி அப்படின்னு கேட்க, ஏன் எங்க எல்லாரும் எங்க போனாங்க, ஏன் இங்க யாருமே இல்லன்னு சொல்லிட்டு யாழி தனக்கு தானே பேசிட்டு இருக்கா. மா யாருமே இல்லம்மா, இந்த மலையில ஒன்ன தவிர வேற யாருமே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாவோட அசிஸ்டன்ட் மறுபடியும் பேச ஆரம்பிக்க, யாருமே இல்லையான்னு யாழி ஆழ ஆரம்பிக்கிறா. மோயா அசிஸ்டண்ட பார்த்து யோ வாய மூடியான்னு சொல்லிட்டு கத்தி வச்சிடுறான். யாழி கண்ணா பின்னான்னு பயங்கரமா அலறவ அப்படியே மோயாவ மேல மயங்கி விழுந்துடுறா. மோயாவ அவளை கூட்டு போயிட்டு படுக்க வச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு மறுபடியும் அசிஸ்டன்ட் கூப்பிடுறான் மோயாவை, கொஞ்சம் வெளியே வாங்கன்னு.
நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்க, ராஜமாதாவோட ஆளுங்க நீ கிளம்பிருவாங்க இங்க நடக்கிறத சொல்றதுக்கு. நீ நேரா ராஜாட்ட போயிட்டு நான் கொடுக்குற அந்த லெட்டரை கொடு அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட்டும் வேகமா அங்கிருந்து கிளம்பி நான் அப்படியே இருக்கேன். நீங்களும் யாழி மேடமும் பாத்தீங்க பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு ஓடுறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.